சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர். கண்ணை பறிக்கும் ஆயிரக்கணக்கான அழகிய மலர்களை கண்டு ரசிப்பு. சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் திமுக என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திராவிட இயக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். பெண்கள் வளர்ந்தால்தான் சமூகம் வளரும் எனவும் கலைஞர் மகளிர் மேம்பாட்டு திட்ட விழாவில் உரை. தமிழகத்தில் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு 3000, 1000, 500 ரூபாய் என வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை அரசியலாக்குவது ஏன்? போராட்டத்திற்கு அனுமதி கேட்ட பாமகவின் முறையீட்டை மறுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. மாணவர் நலனில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய வேண்டாம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள். அரசியலுக்கு செய்யக்கூடியதை மாணவர்கள் நலனில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம். இது மாணவர் நலன் கருதி பாடுபடுகிற, சிந்திக்கிற, எங்களை செயல்பட விடுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். எனவே மாணவர்கள் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்காமல் அதிமுகவுக்கு பதிலளிப்பதையே திமுகவினர் கடமையாக கொண்டுள்ளதாகவும் விமர்சனம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராய் வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்தும் நினைக்கும் பொய்சாமிகளை மக்களே புறந்தள்ளுவர். ஒரே பொய்யை அரைத்து அரைத்து மக்களை ஏற்க நினைக்கிறார்கள் பொய்சாமி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. காவல்துறை நேர்மையான முறையில் புலன் விசாரணை செய்ய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அதுதான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். திருமாவளவனின் வீடியோவை பகிர்ந்து யார் அந்த சார் என அதிமுக மீண்டும் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை யார் அந்த சார் என்ற கேள்வி தொடரும் என திட்டவட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரசியலாக்கக்கூடாது என குஷ்பு வேண்டுகோள். பெண்களை கால்பந்து போல் அங்கும் இங்கும் தூக்கி போடக்கூடாது எனவும் வேதனை. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா. பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழு நேரில் விசாரணை. மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரிக்க சென்றதாக தகவல். பாலியல் வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது விரைவில் குண்டாஸ். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை.
சென்னையில் பல்வேறு இடங்களில் பூட்டி கிடந்த வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்தவன் ஞானசேகரன். பள்ளிக்கரணை கொள்ளை வழக்கில் அடையாளம் காணப்பட்டவன் பாலியல் வழக்கில் சிக்கினான். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஞானசேகரனின் பண்ணை வீடு. குற்ற செயல்களில் கிடைத்த பணத்தின் மூலம் உல்லாச வாழ்வு. ஞானசேகரனின் வாட்ஸ்அப் மற்றும் 6 மாத செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ய சிறப்பு விசாரணை குழு முடிவு. எதிர்ப்புனையில் பேசியதாக கூறப்படும் அந்த சார் யார் என்ற மர்மத்தை கண்டுபிடிக்க திட்டம். தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்ட சௌமியா அன்புமணி மாலையில் விடுவிப்பு. தங்களை கைது செய்வதில் காட்டும் அக்கறையை பெண்கள் பாதுகாப்பில் காட்ட மறுப்பது ஏன் என கேள்வி. இத்தனை ஸ்ட்ராட்டஜியை பண்ண காவல்துறை இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் இவ்வளவு பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு காவல்துறையை குவிச்சிங்களே, இதே காவல்துறையை குவிச்சிருந்தா எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க. தமிழக அரசின் மனசாட்சியை உலுக்க இன்னும் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேற வேண்டும்? பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பட்டியலிட்டு சௌமியா அன்புமணி ஆவேசம். அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை, அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறுமி, வேலூர் அணைக்கட்டுல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சிறுமி, அதுவும் NSS கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில, வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை, புதுக்கோட்டையில கந்தர்வ கோட்டையில பாலியல் வன்கொடுமை, தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதவை, அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்க அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திட்டமிட்டபடி பேரணி. மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணி சார்பில் நீதி கேட்டு பேரணி நடைபெறும் என அண்ணாமலை திட்டவட்டம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்கே மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். துணை முதலமைச்சர் உதயநிதியும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் செய்தியாளர்களை சந்திக்காமல் ஓட்டம் பிடிப்பது ஏன்? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ்ஸை பார்த்து ஏன் ஓடுறாரு? ஏன் பிரஸ்ஸை பார்க்காம இருக்காரு? மா சுப்பிரமணியம் அண்ணன் காலைல குடு 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 குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ். இன்னைக்கு எங்கேயும் பிரஸ்ஸை பார்த்து அதே ஸ்பீட்ல ஓடுறாரு. ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க, என்னென்ன நீங்க சாப்பிட்ற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்கிறதுக்காக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒண்ணு நீங்க பிரஸ்ஸை பார்த்து ஓடுறாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை கண்டித்து மதுரையில் நாளை பாஜக மகளிர் அணி நடத்த இருக்கும் நீதி கேட்கும் பேரணிக்கு அனுமதி மறுப்பு. அனுமதியின்றி பேரணி சென்றால் கைது செய்யப்படுவார்கள் என்றும் மாநகர போலீசார் எச்சரிக்கை. அரசு பள்ளிகளை யாருக்கும் தாரை வார்க்கவோ தத்து கொடுக்கவோ திட்டமில்லை. அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளை, அதனை நாங்கள் தான் வளர்ப்போம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள் தான் சேர்த்து சொல்வது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளைய நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுகிறேன். அரசு பள்ளிகள் குறித்து உண்மைக்கு மாறாக அறிக்கை வெளியிட்ட கட்சிகளுக்கு வன்மையான கண்டனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக ஆகிய கட்சிகள் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும்
இன்றைக்கு அவங்களோட இயக்கத்தை சார்ந்த பத்திரிகையில் இந்த மாதிரியான செய்தி வருகிறது, தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களோட துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நல்லா நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உரிய நிதியை தராமல் கழுத்தை நெரிப்பதோடு மத்திய அரசு மிரட்டுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் கூறிவிட்டதாகவும் திட்டவட்டம். பேசுறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்னைக்கு நம்ம இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன், அவங்க மூலமா எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பார்த்துக்கிறோம். இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கணும், அந்த கொள்கையை ஏற்றுக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது இது ஒரு பிளாக்மெயிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பார்க்குறேன். நாமக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு கரும்புகளை கொள்முதல் செய்வதில் லஞ்ச முறைகேடு. கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் 10% கரும்புகளை லஞ்சம் கேட்பதாக புகார். கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டார். நம்மளை அதுக்கு தாங்க நாங்கள் எதுக்குமே போய் சொல்ல முடியதில்லை. இப்போ கரெக்டாக மாட்டேன் நம்ம ஏதாவது சொல்லிவிட்டோம்னு நம்மளை அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அதனால விவசாயம் யாருமே அந்த ஆளுக்கு பண்ணாங்க. இந்த வருஷம் மாற்றிட்டானாங்க. வந்து இறங்கணுமே பார்த்தாலுமே எங்களுக்கு கஷ்டம். நம்ம போய் நம்ம கையில் நம்ம வர்றதுக்கு பணம் வர்றதுக்கு 5 நாள் ஆகும். %10 லஞ்சம் என்ற அடிப்படையில் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்புகளை கேட்பதாக விவசாயிகள் புகார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் மௌனம் காப்பதாக குற்றச்சாட்டு. கரும்பு கொள்முதல் லஞ்ச புகார் உண்மையானால் நடவடிக்கை. உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் வெள்ளை பேப்பரில் மிரட்டி கையெழுத்து. வெளியே சொன்னால் கரும்பு கொள்முதல் செய்ய மாட்டோம் என அதிகாரிகள் மிரட்டியதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இன்னைக்கு எவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்குங்கண்ணா? எனக்கு தெரிஞ்சு 27. என்ன சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க? இல்லைண்ணா, நான் போன வாரத்தில் போட்டுருந்தேன். ஆனால் இப்போ இந்த கையெழுத்து போட செய்தி வந்ததுக்கோசரம் தான். எல்லாரும் போட்டோம். என்ன கையெழுத்து வாங்கினாங்க? நாங்கள் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அந்த 4000 கரும்புக்கு 400 கரும்பு ஃப்ரீயாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னது கையெழுத்து வாங்கிட்டாங்க. வெள்ளை பேப்பர்லையா இல்லை? வெள்ளை பேப்பர். புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் நடப்பட்டது. ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே நாம் ஆண்ட பரம்பரை என்று கூறியதை வெட்டி ஒட்டி வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம். அனைத்து சமுதாய மக்களுக்குமான அமைச்சரான நான் எப்படி அவ்வாறு பேசுவேன் என்றும் வினா. ஏன்னா நான் சொன்னது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதிரி இருந்து இதுக்கு எடிட் பண்ணி நான் சொன்ன கேஸ் எல்லாத்தையும் கேஸ் கட்டுறேன் பார்த்துங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கு கெஜெட்டில். ரைட்டா? பாமக பொதுக்குழுவில் அறிவித்தபடி முகுந்தன் தான் இளைஞர் சங்க தலைவர் என ராமதாஸ் அறிவிப்பு. பொதுக்குழுவில் நடைபெற்ற உட்கட்சி பிரச்சினை சரியாகிவிட்டது என பேட்டி. எங்க உட்கட்சி பேசணும், சரியா போச்சு. அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். கேரள மருத்துவ கழிவுகள் நெல்லையில் கொட்டப்பட்ட சம்பவத்தில் மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்களே உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை. கடலூர் முதுநகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கத்தியால் குத்தி கொலை. கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் வீட்டிற்கு தீ வைத்ததால் பதற்றமான சூழல்.
தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். காலிஃபிளவர் மற்றும் காளான்களுக்கு இடையே கஞ்சாவை மறைத்து கடத்தி வந்த 25 வயது வடமாநில இளம்பெண் கைது. சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு நபர் லாட்டரி விற்பனை அமோகம். நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் குழுவை பார்த்ததும் நாலாபுரமும் சிதறி ஓட்டம். ராஜபாளையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளரின் மனைவியிடம் செயின் பறிக்க முயற்சி. துணிக்கடையில் தனியாக இருந்தபோது ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர் துணிகரம். அமலாக்கத்துறை பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்திய டிஜிட்டல் ஆவணங்களின் நகல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கு. நடிகர் SV சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த கோரிய உத்தரவை எதிர்த்த மனுவும் தள்ளுபடி. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நாகை அருகே ONGC நிறுவனத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற லாரியை தடுத்து நிறுத்தியதால் வலுக்கட்டாயமாக கைது. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்.